ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 2. எல்லாருமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லுங்கள். நேற்று நான் பீன்ஸும் முள்ளங்கியும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். 90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாமல் 100 days ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் எல்லாருமே ஒரு 10லிருந்து 15 நாளைக்கு நாம் ஃபாலோ பண்ணுற டயட் போல் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பசிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வயிற்றை முதல்ல சுத்தம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உணவெடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போது புதுசாக 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எங்களை போல் நைட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஒரு 15-20 நாள் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்லான்னா பப்பாளி சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா கொள்ளு கஞ்சி குடிங்க. ஆனால் என்னென்னா 7 மணிக்குள்ளே இதை செஞ்சுடுங்க. இதுவும் பத்தலை, ரொம்ப பசிக்குது அப்படின்னா ராகி சேமியா, கம்பு சேமியா, கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இது போல் சாப்பிடுங்க. ஸ்டொமக் கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா 90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, இது போல் எனக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது, பயங்கர பசியாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்றது லோ கேலரிஸாக இருக்கிறதா பார்த்து சாப்பிட்டுக்குங்க, வெயிட் போடாத மாதிரிக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறமா வெறும் ஜீரக தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. ஜீரக தண்ணியில் என்னெல்லாம் போடுவோன்னா பட்டை, பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஒரு 2-2.5 லிட்டர் தண்ணி அப்படியே கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சூடு பண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் பூசணிக்காய் ஜூஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப கோல்டாக இருக்குது, முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரோட ஹெல்த் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தைராய்டு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இந்து உப்பு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பொரிக்கடையில் கருப்பு சுண்டல் வறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? அது ஒரு 1/4 கிலோ மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. பொரிக்கணும் போல் தோணுச்சா அதை சாப்பிடுங்க. இல்லைனா எள்ளு பருப்பி, எள் உருண்டை, கடலை பருப்பி, கடலை உருண்டை அதில் 1-2 அது போல் சாப்பிடுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. அந்த ஸ்வீட்டெல்லாம் வெல்லம் போட்டு செஞ்சுருப்பாங்க, சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அந்த மாதிரினா. ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் ஆசை இருக்குன்னா டேட்ஸ் சாப்பிடுங்க. உலர் திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு மஞ்சள், இது ரெண்டுமே கொஞ்சம் கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே சூ பண்ணிகிட்டே இருங்க. எது சாப்பிட்றதா இருந்தாலுமே குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு ஜீரக தண்ணி குடிங்க. அது குடிக்கும்போது ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும். ஒரு 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷனாக இருக்கட்டும், நம்மளோட வயிறாக இருக்கட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீரக தண்ணி குடித்தாவே நமக்கு பசி போகணும். அந்தளவுக்கு நம்ம உடம்பை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நம்மளோட மைண்டையுமே நம்ம ட்ரெயின் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம டயட்டில் இருக்கோம், ஸோ இந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இதை மட்டும் சாப்பிட்டு என் உடம்பு அப்படியே சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி நமக்குமே நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக எனக்கு 4 மணிக்கெல்லாம் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் கருஞ்சீரக டீயோட காரப்பொரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு 2 நாள் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் காரப்பொரி எடுக்கல, கருஞ்சீரக டீ மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். வெயிட் லாஸுக்கு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக், அதாவது நேச்சுரல் தான். எதுலேயுமே கெமிக்கலோ வேறு ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸோ எதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ரெகுலராக நம்ம வீட்டில் டெய்லி என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிட்றோம். அதனால தான் அந்த 90 டேஸுக்கும் 100 டேஸுக்கும் நடுவில் இருந்த போகிறது கூட என்னால் ரொம்ப சேஞ்சஸ் உணர முடியல. ஏன்னா எப்போது சாப்பிட்றதானே சாப்பிட்றோம். ஆனால் என்ன கொஞ்சம் ஆசைக்கு நான் சாதம் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாதம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
பாடி கண்டிஷன் படி எனக்கு மேல் வயிறு வந்துடுது. அதனாலே நான் ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஹெல்த் கண்டிஷன், உங்களோட உடம்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மைதா, கோதுமை மாவு இதெல்லாமே நிறுத்திட்டோம். கோதுமையை நம்ம எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் எனக்கு வந்திருந்தது. கோதுமை மாவாக எடுத்துக்கல. ஆனால் உடச்ச கோதுமையை வேக வச்சு சாதமாக எடுத்துக்கிறோம். உடச்ச கோதுமையை எப்படி சாதமாக எடுத்துக்கிறது அப்படின்னா, உடச்ச கோதுமையை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, 1 டம்ளர் உடச்ச கோதுமைக்கு 2.5லிருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா சாதம் போலவே நல்லா பளபளன்னு வெந்துடும். உடச்ச கோதுமை கூட இன்னொன்று ப்ரௌன் ரைஸும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே ரைஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயுமே ஒரு 3% அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அதனால தான் நான் ப்ரௌன் ரைஸுமே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அப்பப்போ இந்த பிரியாணிலாம் செய்வோம் இல்லையா வீட்டில், அப்போ பாசுமதி அரிசி போட்டு தான் செய்வோம். அது நம்மளால சாப்பிட முடியாது. ஆனால் இது போல் ப்ரௌன் ரைஸ் இல்லாட்டினா உடச்ச கோதுமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக பிரியாணியாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி சாப்பிட்லாம் அரிசி இல்லாமலே. ஸோ அது போல் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் எல்லாருமே 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் என் கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதுவுமே நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி நம்ம செய்வோம். தோசை, இட்லி, குழிப்பணியாரம், முட்டை தோசை இது எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வேற ஒரு வெர்ஷனில் சாப்பிட போகிறோம். அது எப்படிங்கிறது நம்மளோட வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக த்ரோட் பெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் காதெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கிறனால ரொம்ப என்னால் பேசிக்க முடியல. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அந்த மாதிரினா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். நைட்டுக்கு நான் கொள்ளு கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நான் 1/4 கிலோ கொள்ளுக்கு 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் சோம்பு இது 3த்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வேணுங்கும்போது ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் 1/4 டேபிள் ஸ்பூன் இந்த பவுட்ரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு வடித்து நான் குடிச்சிக்கிறது, அவ்வளோதான்.